ஒரு நிமிஷங்க. என்னடா இது பழம் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லைங்க. சாத்துக்குடி மரம் வந்து வச்சுருந்தோம். அதில் வந்து காயெலாம் வருமானலாம் தெரியல. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் வைக்கும்போது இது வந்துட்டு கொழிஞ்சு பழம் அப்படின்னு தான் நினச்சோம். அதுக்கப்புறம் காய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் மேலெலாம். ஒரே ஒரு காய் மூட்டு வந்துச்சு, நல்லா பெருசாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் தெரியும் இது வந்துட்டு சாத்துக்குடி அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, பழம் எல்லாமே ஃபுல்லாக இந்த டைம் தான் ரொம்ப நிறைய இருந்தது பழம். ஓகேங்க, தம்பி வந்ததுக்கப்புறம் சரி மரத்து மேலே ஏறி பறித்து தரேன்னு சொன்னாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லாவும் பழுத்துருந்துச்சு, நல்ல டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருந்ததுங்க. இது அது வந்துட்டு நாங்கள் அது தானாக தான் முளைச்சிது. நாங்கள் செடி வாங்கிட்டு வந்து கூட வைக்கல. அப்புறம் சரி இந்த டைம் தான் நிறைய மரமே ஃபுல்லாக ஒரே பழமாக தான் இருந்தது. நிறைய பேர் வந்துட்டு ஊரில் இருக்கிறவங்களும் வந்தாங்கன்னா அறுத்து கொடுத்துட்டோம். அப்புறம் சரி 1, 2 இருக்கிறத நம்ம வந்து பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் தம்பியும் தான் வந்துட்டு பறிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நல்லா ஒன்றுவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருந்துச்சு. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் மேலேருந்து அவன் ரொம்ப மேலேருந்து தூக்கி தூக்கி போட்டான். ஒவ்வொன்றுலாம் உடஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், இது உடஞ்சே போச்சு. ஆனால் உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கடையில் வாங்குறதுலாம் இந்த மாதிரி போட முடியுமா? ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட் வைஸு. உங்களுக்கு சாத்துக்குடி பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு மோஸ்ட்டாக தெரியாதுங்க. இது வந்து நம்ம இதுலேயுமே வருமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து சூப்பராக இருந்தது.